பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மே மாதம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். இது 2-3 டாப்பிக்காக தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். என்னென்னா, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது, பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி, தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது, திருமணம் ஆயிடுது அப்படின்னா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் எப்படி இருக்க போகுது இப்படிங்கிற தனித்தனி விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் மே மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் மேலே என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ முதல்ல மே மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னா, மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் இணைவு, ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ள குரு பகவான் மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி ஆகுது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 10ல் சந்திரன், ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன். இந்த அமைப்புகளில் தான் இந்த மாதம் துவங்குது. முதல்ல கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நம்ம படிக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை கூட யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க, நல்லா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போய் படிக்காத குழந்தைகளையும் படிக்க வைக்கிற மாதிரியான டீச்சிங் இருக்கும். இப்போ படிப்பில் பிரச்சனைகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இதே உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு காலகட்டம் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஏன்னா 5ஆம் அதிபதி 4 கூடியவர் சந்திரன் 10ஆம் பாவத்தில் பயணிக்கும் போது தான் அந்த மாதம் பிறக்குது. அதே போல் 5ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே உச்சமாகிறார். சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அதுவும் நல்ல விஷயம். 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதும் நல்ல விஷயம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, உயர்கல்வியாகட்டும் மேற்கல்வியாகட்டும் இதில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தர்றதில்ல. மாறாக அவருடைய தகுதி நிலைகளை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யுது. 2ஆவதான் உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கு உடல் அமைப்புகள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? 6ஆம் இடத்துல கேது உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை தரக்கூடிய கிரகம் புதனாகி அவர் 6ஆம் இடத்திற்கு நிவர்த்தி ஸ்தானமான 12க்கு போய் உட்கார்ந்துருக்கார். கூட அந்த செவ்வாய் ராகு இணைவு இருக்குது இந்த மாசத்துல. அப்போது இயற்கையோடு இயற்கையாக நம்ம பயணிக்கும் போது எந்த விதமான உடலில் கோளாறுகளும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படிப்படியாக ரெடி ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இந்த இயற்கையோட இயற்கை இல்லாமல் செயற்கையாக சில விஷயங்களில் நம்ம ஈடுபடும் போது தான் அது அதிக மருத்துவ செலவுகளை கொடுக்குது. ஏன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் புதியதாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமல், இந்த யூடியூப்பில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க உடல் சூடாக இருந்தால் வெந்தயத்தை சாப்பிடு அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை உடல் இழைக்கணும் அப்படின்னா கொள்ளை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம அந்த கொள்ளை ட்ரை பண்ணும்போது உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி, இந்த வெயிலில் கொள்ளு சாப்பிடக்கூடாது, அப்படி உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி தேவையில்லாத பக்க விளைவுகளை கொடுத்துடாது. ஸோ அப்போது நீங்களாம் எதுவும் புதுசாக முயற்சிக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மட்டும் போதுமானது. உங்களுடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லுது. பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. உடல் ஆரோக்கியம் தேடி தான் வருது. அடுத்ததாக தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதமாவது எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 10/5/2024 இருந்து 31/5/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 20-21 நாட்கள் உங்களுடைய ராசிக்குள்ள புதன் அமரக்கூடிய ஒரு சூழல். அவர் திக்பலம் அடைகிறாருங்க. இந்த காலகட்டங்களில் வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்த விஷயங்கள் அதற்குண்டான பலாபலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பக்கம் பேப்பர் போட்டிருப்பீங்க, எங்கேயும் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காமல் இருந்திருக்கும். இந்த 10ஆம் தேதிக்கு மேலே, மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் முன்னாடி முயற்சி பண்ணது அப்போ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ உங்களை தேடி வரப்போகுது. வேலையில் இருந்து வந்தால் இன்னல்கள் பிரச்சனைகள் குறையும். ஆனால் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை பளு கட்டாயம் அதிகரிக்கும். அதை எவ்வளவு நேக்கு சுழிவோட புத்திசாலித்தனமாக அதை கையாண்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு சூழல். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை விட வயது குறைந்த நபர்கள், திருமணமாகாத நபர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஸோ அப்போது ரொம்ப நம்மளை அந்த கம்பெனியில் இவர் தான்ப்பா வயசு சிறுசு அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களால நம்மளுக்கு எதிர்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம்.
ஸோ இது நல்லாயிருக்கும். அதே போல் இந்த 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள், பேங்க் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு கடன் சம்மந்தமான விஷயம், இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம் நீங்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலையே கேது இருக்குது. அப்போது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். வேலையில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்க முடியுமானா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அதெல்லாம் உங்களுடைய திறமைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு தூசுக்கு சமானம். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. வேலையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு வேலைகளை செய்வீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சார் தொழில் எப்படி சார் இருக்குது? எனக்கு நான் சுயதொழில் பண்ணிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டா பாருங்கள், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக வீடு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு பாதகமான சூழ்நிலைகள் ஏதாவது இருக்கான்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த தொந்தரவுகளும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் அந்த மாத துவக்கத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 10 கூடிய 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கிறதும் தொழிலில் எதிர்பாராத அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன அலைச்சல்கள் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா, அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போய் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண போதும். முக்கியமாக மாரியம்மன் வழிபாடே போதுமானது. தொழில் அலைச்சல்களை அது குறைச்சிடும், உறுதியாக குறைச்சிடும். இதை செய்து பார்க்கும்போது அதுக்குண்டான வலிமை புரியும் நம்மளுக்கு. ஸோ அதை தாராளமாக செய்யலாம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் 10ஆம் அதிபதி 11 தான் பலமாக தான் இருக்குது. போன மாதமெல்லாம் அந்த 10ஆம் அதிபதி கூட செவ்வாய் இருந்தார், ஒரு பாவகிரகங்களுடைய கூட்டணி இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ 10ஆம் அதிபதி ஃப்ரீ ஆகிட்டார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த ஸ்ட்ரகிள்ஸும் இல்லை, பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. 9ஆம் அதிபதி 2ல், 12ஆம் அதிபதி 2ல். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டிலும் அதிக செலவு செய்யாமல் சேமித்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது. தேவையில்லாத செலவுகளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்துடுவீங்க. எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டுமே செய்வீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். சொன்ன வாழ்க்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதை செய்தும் காட்டக்கூடிய ஒரு சூழல். குடும்பத்துக்காக மனம் விரும்பி உங்களுடைய செலவுகளை செய்வீர்கள். ரொம்ப பிரயோஜனமான செலவுகளாக இருக்கும். எது தேவையோ அதை மட்டும்தான் செய்வீங்க. மேலதிகாரிகள் மூலமாக, வயது மூத்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகள், தன பிராப்தங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. காசு உங்களை தேடி வரும், உங்களால் சேமிக்க முடியும் இந்த மாதம். பாருங்கள், 19/5/2024 சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இன்னும் கூடுதலான ஒரு அமைப்பு, அதாவது லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். குருவும் சுக்கிரனும் இணைவு பெறுவது லக்ஷ்மி யோகம். அது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல். ஸோ அந்த லக்ஷ்மி யோகம் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் வர்றதுனால நல்ல சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி சேமிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்துக்குங்க. ஊதாரித்தனமாக செலவுகளை செய்ய வேண்டாம், மேக்ஸிமம் செய்ய மாட்டீங்க. இப்போ பொருளாதாரமும் நல்லாவே இருக்குது. திருமண வாழ்க்கை சார் அப்படின்னா முதல் 18 நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரனுக்காரர் 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை சார்ந்து இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். அப்போது கணவன் மனைவிக்குள்ள நல்லது ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்தாலும் காலையில் சண்டை கட்டணும், சாயங்காலம் சேர்ந்துக்கிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தின் மேலேயும் நம்மளுடைய குடும்பத்தின் மேலேயும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வாழ்க்கை துணையை மறந்துடுவீங்க. இப்போ காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குடும்பத்தில் ஒரு அங்கமாக தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்குது. ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் நீ அவங்கள அதை மட்டுமே கவனிக்கிற, என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய தேவைகளும் பூர்த்தி செய்கிற மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள மாத இறுதியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் பூரணமாக உண்டு. அதுவும் கடைசி 10 நாளில் அவங்க மூலமாக காசு பணம் உங்களுக்கு நிறைய வர்றதுக்குண்டான சூழலையும் சொல்லுது. ஸோ நிறைய விஷயங்கள், படிப்பு நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபட்டு இருந்தாலும் அதை சீராக மெயின்டைன் பண்ண முடியும். மேலும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். தொழில் வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. தொழில் சார்ந்த அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது. திருமண வாழ்க்கைக்கும் உகந்த ஒரு மாதமாக இந்த மாதம் காட்டுது. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு 80% நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது. இது மே மாத பலன் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. அப்போது நிறைய பாசிட்டிவ், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. இப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, என்ன வழிபாடு பண்ணணும்
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா, தொழிலுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கூடவே டோட்டலாக ஒரு விஷயம் நம்மளுக்கு நன்மையாக நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துட்டு வரது நல்லது. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வரலாம். 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.